ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றீங்க. ரிவிஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நியாயமா என்ன பண்ணணும்? இறந்தவர்களை நீக்குறீங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குன்னா அதை நீக்குறீங்க. பர்மனண்டா டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க இல்ல பர்மனண்டா அன்ட்ரேசபிளா இருக்கிறாங்கன்னா அவங்களால நீக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது தேர்தல்ல பங்கேற்காதவர்கள் ஆனா ஓட்டுரிமை இருக்கிறவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள எலக்ட்ரல் ரோல்ல சேர்க்க வேண்டியதும் உங்க கடமை இல்லையா? அப்படி யாராவது ஒரு நபரையாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா பீகாரோட ஓட்டர் லிஸ்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சேர்த்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபரை கூட இவங்க சேர்க்கல அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தடவுகள். அப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா வாக்காளர்களை பட்டியல்ல சேர்க்கணும் அப்படிங்கறத தாண்டி வாக்காளர்களை போதுமான அளவுக்கு பட்டியல்ல இருந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே ஒரு டார்கெட்டா இருந்திருக்கு. இந்த 65 லட்சம் இல்ல 94 லட்சத்தோட இது நிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா இப்போ இந்த ரிவைஸ் லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த 65 லட்சம் பேரை நீக்கிட்டு ஒரு ரிவைஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்கல்ல இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா அவங்களுடைய ஓட்டெல்லாம் கேரண்டீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இதுலயும் சில பேருடைய ஓட்டுரிமை பக்கத்துல அவங்கள போய் ஆய்வு செய்த அந்த பிஎல்ஓ ஆபீசர்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஃபர்தர் ப்ரூஃப் கேட்டு நாளைக்கு அவங்க அதை கொடுக்காத பட்சத்தில் அவர்களையும் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்க முடியும். அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத இவங்க எவ்வளவு கிளவரா தொகுதி வாரியா செய்வாங்க. அதுவும் பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான் கெடுபிடி அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேரு ராமா இருந்தா நீங்க அந்த நாட் ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா சரிப்பா பரவாயில்ல உன் ஆதாரம் ரேஷனையோ காமி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஏத்திருவாங்க. ஆனா உங்களுடைய பேரே ரஹீமா இருந்ததுன்னா அங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட கெடிபடிகள் ஏகப்பட்ட தரவுகளை கேட்டு உங்களை மீண்டும் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி நீக்க முயற்சி பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டுரிமையை இழந்துருவாங்க அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. பீகார்ல மட்டும் கிட்டத்தட்ட 9% பேர் அவங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்க. இதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை மற்ற மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் செய்ய முயற்சி பண்ணுது. இதே நிலை தொடர்ந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 கோடி இந்தியர்கள் அவர்களுடைய வாக்குரிமையை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது மட்டும் இல்ல வாக்குரிமையை இழந்தவர்கள் இதற்காக சட்ட ரீதியாக போராடக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க.